வஞ்சர மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஆயில், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த மிளகு சீரகம்லாம் போட்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனையும் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வஞ்சர மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.